கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை சட்டமன்றம் நாடகமன்றமாக மாறிவிடக் கூடாது என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்தில் சட்டமன்றத்தில் தீர்த்து கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்கே தீர்க்கப்படுகிறது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள், இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும். அவங்களும் வேகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலையும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்திருப்பதை பல இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.